அறிவு உங்களுக்கு அதிகாரத்தை வழங்கலாம், ஆனால் உங்களின் குணம்தான் உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரும். மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது தடைகளற்ற வாழ்க்கை அல்ல, நீ சந்திக்கும் தடைகளை வெற்றி கொண்டு வாழும் வாழ்க்கை. எல்லாம் தெரியும் என்று குழப்பத்தோடு இருப்பதை விட எதுவும் தெரியாது என்று தெளிவோடு இரு. வெற்றி உன்னை தேடி வரும். ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்கள் வாழ்க்கையில் வெற்றியடைய உதவும். உங்கள் கனவுகளெல்லாம் நிச்சயம் ஒரு நாள் நனவாகும். ஆனால் அதற்கு நீங்கள் நிறைய காயங்களை கடந்து செல்ல வேண்டும். வாய்ப்புகளை தவறவிட்டோமே என்று உங்கள் கண்களை கண்ணீரால் மறைத்து விடாதீர்கள். அது உங்கள் முன்னிருக்கும் இன்னொரு வாய்ப்பை மறைத்துவிடும். உனது பிரச்சனைகளை இன்னும் ஒரு முறை நன்றாக உற்றுப்பார். நீ ஆழமாக பார்க்க பார்க்க அவை சிறியதாக மாறிவிடும். தளராத இதயம் உள்ளவனுக்கு இவ்வுலகில் முடியாதது என்று எதுவுமே இல்லை. கூண்டில் அடைபட்ட பறவையைப் போல் இல்லாமல் உன்னிடத்தில் இருக்கும் தன்னம்பிக்கை எனும் சிறகினை கொண்டு பறக்க முயற்சி செய். வெற்றி நிச்சயம் கிடைக்கும். தோல்விகள் வந்தால் ஏற்றுக்கொள். வெற்றிக்கான படியில் தடுமாறும் போது நாம் பெற்ற தோல்விகள்தான் நம்மை தாங்கி பிடித்து வழிநடத்தும். நீ உன்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மற்றவர்கள் உன்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை விட மிக பெரியதாகவும் பலமானதாகவும் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் போராடும்போது கைத்தட்டி உற்சாகப்படுத்த விரும்பாத பலரும் நீ வெற்றியடைந்த பின் உன்னுடன் கைகுலுக்க முன் வரிசையில் வந்து நிற்பார்கள். எப்போதும் நிராகரிப்புகள்தான் நம்மை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும். யார் உங்களை வெறுத்து ஒதுக்கினாலும் கவலைப்படாதீர்கள். இன்று உன்மீது நம்பிக்கை வைத்து நீ முயற்சி செய்தால் நாளை உலகம் உன்மீது நம்பிக்கை வைத்து உன் பின்னால் வரும். என்ன நடந்தாலும் முயற்சியுடன் முன்னேறிக்கொண்டே இரு. சாதிக்க பிறந்தவன் சூழ்நிலைகளை பார்த்து தயங்கி நிற்பதே இல்லை. பிரச்சனைகளை தூரத்தில் வைத்து பார்க்க பழகுங்கள். அப்போதுதான் உங்களுக்கான நிம்மதி உங்கள் பக்கத்திலேயே இருக்கும். ஒரு செயலை பற்றி பலமுறை சொல்லிக்கொண்டே இருப்பதை விட ஒரு முறை செய்து காட்டுவதே மேலானது. எந்த நற்செயலையும் தயங்காமல் செய்பவனே சாதனைகளை படைக்கிறான். நடந்து முடிந்தவைகளை எண்ணி கவலைப்படாதே. உன் நம்பிக்கை எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாது என்பதில் உறுதியாக இரு. எங்கு நீங்கள் தவிர்க்கப்பட்டீர்களோ, எங்கு நீங்கள் நிராகரிக்கப்பட்டீர்களோ, எங்கெல்லாம் நீங்கள் அவமானம் செய்யப்பட்டீர்களோ, அங்கெல்லாம் நீங்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பதுதான் மகத்தான வெற்றி. தோல்வியின் முடிவுதான் வெற்றி. கேலி கிண்டல்களை சிரித்து கொண்டே கடந்து செல். முதலில் உன்னை பார்த்து கேலி செய்தவர்கள் நீ வெற்றி பெற்ற பிறகு உன்னிடம் வந்து ஆலோசனை கேட்பார்கள். திறமை என்பது பிறப்பில் வருவதில்லை. அது உங்களுக்கான வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு உழைப்பால் நீங்களே வளர்த்து கொள்வது. ஒவ்வொரு நாளும் உங்கள் திறமையை வளர்த்து கொண்டே இருங்கள். உங்கள் திறமைகளை கொன்றுவிடுகிற முதல் எதிரி உங்கள் தயக்கம்தான் என்பதை உணருங்கள். வெற்றிக்கு எந்த குறுக்கு வழிகளும் கிடையாது. நீங்கள்தான் உங்கள் வெற்றிக்கான பாதையையே உருவாக்க வேண்டும். இங்கு ஜெயித்தவர்கள் எல்லோருமே தன்னை மட்டுமே நம்பி ஓடியவர்கள்தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உடைந்த நேரங்களை நினைத்து வருந்துவதை விட உடைந்ததை சரி செய்து கொண்டு கடந்து செல்வதுதான் சிறந்தது. எல்லோரிடமும் ஏதோ ஒரு திறமை இருக்கிறது தான். ஆனால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதில்தான் வெற்றியின் ரகசியம் மறைந்திருக்கிறது. உனது உழைப்பை பொறுத்துதான் உனக்கான வெற்றியும் காத்திருக்கும். உழைப்பை கொடுப்பதில் எப்போதும் தாராளமாக இரு. வெற்றிகளும் உனக்கு ஏராளமாக காத்திருக்கிறது. உன் உயரம் இந்த உலகின் எல்லைகளை தாண்டியதாக இருக்கட்டும். சோதனைகள் வரலாம், இடையூறுகள் வரலாம். சோதனைகளை சாதனைகளாக்கும் வேதம் கற்றுக்கொள். சோதனைகளை கடந்து செல்ல உன்னை தயார்படுத்திக்கொள். உன் வெற்றிகளை தடுக்க இனி யாரும் இங்கு வரப்போவதில்லை. வெற்றிகளை மட்டும் வரலாறு பேசுவதில்லை. சில தோல்விகளுக்கும் அங்கே இடம் உண்டு. தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். 2இல் 1 நிச்சயம் கிடைத்தே தீரும். வெற்றி பெற்றால் வரலாற்றில் இடம் பிடியுங்கள். தோல்வியடைந்தால் உங்களுக்கான வரலாற்றை நீங்களே உருவாக்குங்கள்.
சரியான நேரம் வந்த பிறகு எல்லா செயல்களையும் செய்துவிடலாம் என்று காத்திருப்பவனால் எந்த நேரத்திலும் எதையும் செய்ய முடியாது. காத்திருந்து காத்திருந்தே காலத்தை வீணடித்து விடாதே. உனக்கான வெற்றிகளை யாரும் தட்டி பறிக்க முடியாது. நீண்ட காலமாக அது உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. இன்றே செயலில் இறங்கு. அவரவர் தேவைகளுக்கு ஏற்றாற்போல் நம்மை பயன்படுத்தி கொள்வதைத்தான் உண்மையான பாசம் என்று நாம் தவறாக புரிந்து வைத்திருக்கிறோம். சில உறவுகள் அவர்களின் ஏதோ ஒரு தேவைக்காகத்தான் உங்களோடு ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். தேடப்படும் உறவாக சிலருக்கு, தேவைப்படும் உறவாக சிலருக்கு, தேவைப்பட்ட உறவாகவும் ஒரு சிலருக்கு, தேவைப்படுவார்கள் என்பதற்காகவே ஒரு சிலருக்கு. சுயநலமாய் வாழ்வது கூட தவறில்லை. ஆனால் தங்கள் சுயநலத்திற்காக மற்றவர்களின் நலத்தை கெடுப்பதுதான் மிகப்பெரிய தவறு. உங்களை ஒதுக்குபவர்களை கொஞ்சம் ஒதுங்கியிருந்து கவனியுங்கள். அவர்களை மற்றவர்கள் ஒதுக்குவதை விரைவில் நீங்கள் காண முடியும். உங்கள் சகிப்புத்தன்மையின் அளவை பொறுத்துதான் உங்கள் உறவுகளின் ஆழ்காலம் தீர்மானிக்கப்படுகிறது. சில அன்பான உறவுகளோடு காலம் மகிழ்ச்சியான நேரங்களை வாழ்க்கையில் நல்ல ஞாபகங்களாக பதிந்து விடுகின்றன. அன்பான உறவுகளோடு கழித்த மகிழ்ச்சியான நேரங்கள் வாழ்க்கையில் நல்ல ஞாபகங்களாக பதிந்து விடுகின்றன. சில அன்பற்ற உறவுகளோடு கழித்த கடினமான நேரங்கள் ஆறாத ரணங்களாக மாறி வாழ்க்கைக்கான நல்ல பாடங்களை தருகின்றன. நீ அனுபவித்து கொண்டிருக்கும் வலிகள் உனக்கு தேவையான பாடங்களை கற்பித்த பிறகு அதுவாகவே உன்னை விட்டு பிரிந்துவிடும். அதுவரை கொஞ்சம் பொறுத்துக்கொள். அழுத நாட்களை நினைத்து சிரிப்பதும் சிரித்த நாட்களை நினைத்து அழுவதும் தான் இங்கே பலரது வாழ்க்கையாக மாறுகிறது. கோபம் என்பது உங்கள் முட்டாள்தனத்தில் தொடங்கி உங்கள் மனம் வருத்தப்பட்டு காயப்படுவதில் முடிவடைகிறது. கோபத்திற்கு கொடுக்கும் மரியாதையை இங்கு யாருமே புன்னகைக்கு கொடுப்பதில்லை என்பது வருத்தத்திற்குரியதுதான். ஒருவரின் நிறைகளை தெரிந்து கொள்ளாத நீங்கள் அவர்களின் குறைகளை பற்றி கூறவும் குத்தி காட்டவும் தகுதியற்றவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உறவுகளை தேர்ந்தெடுப்பதில் மிகவும் கவனமாக இருங்கள். ஏனென்றால் பல நேரங்களில் உங்கள் நிம்மதியை தேர்ந்தெடுப்பது உங்கள் உறவுகள்தான். இதுவரை நீங்கள் தொலைத்து விடாத ஒன்றைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் உங்கள் நிம்மதி. வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லைதான். ஆனால் வந்த எதுவும் நமக்கு எதையும் சொல்லிக் கொடுக்காமல் போனதே இல்லை. கவலை நாளைய துன்பத்தை போக்கப் போவதில்லை. ஆனால் உங்களின் இன்றைய சந்தோஷத்தை அழித்துவிடும். சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வதே சிறந்தது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய அடிப்படை நற்குணம் தனக்குத்தானே உண்மையாக இருப்பது. சொந்த பந்தங்களையும் சம்பாதித்த பணத்தையும் சரியான இடத்திலும் தகுந்த மரியாதையுடனும் கையாள வேண்டும். ஏனெனில் இரண்டையும் சம்பாதிப்பது கடினம், இழப்பது ஒரு நொடியில் நிகழ்ந்துவிடும். எத்தனை வருட அன்பையும் மறக்க வைக்கும் சில நேரம் நாம் கோபத்தில் பேசும் ஒற்றை வார்த்தை. வழி தவறியவர்களை விட வார்த்தையால் தவறியவர்கள்தான் இங்கு அதிகம். பேசும்போது உங்கள் வார்த்தைகளில் எப்போதும் கவனமாக இருங்கள். பசி நின்ற பின் சாப்பிட அழைப்பதும் மனமுடைந்த பின் மன்னிப்பு கேட்பதும் ஒன்றுதான். இரண்டுமே பயனற்றது.